இன்றே டவுன்லோட் செய்து உங்கள் ஃபேவரட் ஷோக்களை என்ஜாய் பண்ணுங்க. நான் பொண்ணை பெத்தவ சார். அவள ஒரு நல்லவனுக்கு கட்டி கொடுக்கணும்னு நினைக்கிறேன். இதுல என்ன தப்பு இருக்கு? உங்களை நான் கெஞ்சி கேட்கிறேன். இந்த தகவலை உங்களுக்கு யார் சொன்னாங்க? அதை மட்டும் சொல்லுங்க. நீங்க சொல்ற வரைக்கும் நான் இந்த இடத்தை விட்டு போக மாட்டேன். என்ன மேடம் உங்களோட பெரிய தொல்லையா போச்சு? நீங்க எவ்வளவு நேரம் உட்கார்ந்தாலும் என்னால சொல்ல முடியாது. சார், அவங்க பொண்ணுக்கு நல்ல வாழ்க்கை கிடைக்கிறதுல யாரோ ஒருத்தர் வைத்தறிச்சல்ல ஒரு தப்பான தகவலை கொடுத்திருக்காங்க. அத நீங்க உண்மைன்னு நம்பி நடக்கிற இந்த ரெஜிஸ்டர் மேரேஜ கேன்சல் பண்ணிருக்கீங்க. இது என்ன சார் நியாயம்? தப்பான தகவலா? எதுவா தப்பான தகவல்? இந்த மேடத்தோட பொண்ணுக்கு கல்யாணம் ஆனது உண்மைதானே? அவங்க டிவோர்ஸ் கேஸ் கோர்ட்ல போயிட்டு இருக்கிறது உண்மைதானே? சொல்லுமா, உண்மைதானே? அது மட்டும் இல்ல, பழசெல்லாம் அந்த பொண்ணு மறந்து போயிருக்கும் போது அந்த பொண்ணை கூட்டிட்டு வந்து கல்யாணம் பண்ண நினைக்கிறீங்களே, அது தப்பு இல்லையா? எங்க பொண்ணுக்கு என்ன நடந்ததுன்னு முழுசா தெரியாம யாரோ ஒருத்த அறகுறையே ஏதோ சொல்லி அவன் இந்த கல்யாணத்தை தடுத்து நிறுத்திருக்கான். அவன் தப்பானவன் சார். அவனுக்கு எதுக்கு இந்த வேலை? அது நீங்க யோசிச்சு பாத்தீங்களா? இத பாருமா, சொன்னது யாரோ தெருவுல போறவன் இல்ல, அந்த பொண்ணோட புருஷன் தான். என் மனைவிக்கு பழசெல்லாம் ஞாபகம் இல்ல. அப்படி இருக்கும்போது என் மனைவிக்கு கல்யாணம் பண்ண நினைக்கிறது சட்டப்படி தப்பு இல்லையான்னு கேக்குறாரு. நான் என்னமா பதில் சொல்ல முடியும்? அவரு சும்மா போற போக்குல எதுவும் சொல்லல, எல்லாத்துக்கும் பக்காவா ப்ரூஃப் கொடுத்திருக்காரு. அவரு கொடுத்த தகவல்லாம் வெரிஃபை பண்ணதுக்கு அப்புறம் தான் இந்த கல்யாணத்தையே நான் நிறுத்தினேன். போதுமா? கலா, நான் சொன்னேன்ல, இதெல்லாம் அவன் பார்த்த வேலைதான். மேடம், இப்பதான் எமோஷன் ஆகி எல்லாத்தையும் உளறி நீங்க கேட்ட விவரத்தை நானே சொல்லிட்டேன்ல. இனிமே நீங்க எது பேசுறதா இருந்தாலும் அவர்கிட்ட போய் டைரக்டா பேசுங்க. ஆனா அதுக்கு